பரிசுத்தமாய் வைத்துள்ளதாக. இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையில இந்த ஞாயிறை விசேஷமாக தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு என்று ஒதுக்கியிருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், இதற்கு முன்பதாக ஜூன் மாதத்திலே சுற்றுச்சூழல் ஞாயிறு ஒன்றை ஆசிரியத்தோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே வாலிபர் ஞாயிறும் அனுசரித்தோம். இதை அடுத்த செப்டம்பர் மாதத்திலே பெண்கள் ஞாயிறு என்று சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை நினைத்து அவரோடு கூட நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்காக திருச்சபை நமக்கு ஏற்பட்ட ஞாயிறுகளை அனுசரிக்கும்படியாக தந்திருக்கிறார். நம்முடைய கடமை இது போன்ற எல்லா தரத்தில் உள்ள மக்களோடு கூட நம்மை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் திருச்சியோட நோக்கமாகவும் இருக்கிறது. அதுதான் நமக்கும் நல்ல சவாலான விஷயமாக இருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே இன்றைய தினம் தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு என்று கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு சிதைந்து போன சமூக அமைப்பிலிருந்து தேவனுடைய சாயலை மீட்டெடுப்பது, restoring the image of God from distorted society. இது சமூக அமைப்பு சிதைந்து கொண்டிருக்கிறார். distorted society, சிதைந்து போன சமூக கட்டமைப்பு. இந்த சமூக கட்டமைப்பு என்பது ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, கருத்தவன் வெளிவன் என்று இப்படி பலவிதமான வேறுபாடுகள். அமெரிக்காவிலே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்ற ஒரு தேவ மனிதர் தன்னுடைய பெற்றோர் கூட கடைக்கு போகும் பொழுது 8 வயது அவர்களை அவமதிக்கிறார். அது தன்னுடைய மனதை ஒரு பாதிக்கிறது. கருப்பினம் என்பதுதான் 15வது வயதில் அவர் படித்து விடுமுறை நாட்களில் வேலைக்கு போய்விட்டு பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. டிரைவர் சொல்றார், மார்ட்டின் நீ எழுந்து, நீ உட்கார்ந்துக்க கூடாது, நீ உட்கார்ந்துக்க தகுதியற்றது. உடனே பஸ்ல இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீ எழுந்து, நீ உட்கார்ந்துக்க கூடாது, பஸ்ல உட்கார்ந்து கூடாது, தகுதி உனக்கு இல்லை. அது இன்னொருத்தர் சொல்றார், பஸ்ல ஏறதுக்கே தகுதி இல்லை. இன்னொருத்தர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லை. அவன் கேட்கிறான், ஓய் ஏன் எதுக்கு நீ இப்படி திட்டுகிறீர்கள்? உட்கார்ந்து கேட்க திட்டுகிறேன். அவங்க சொல்றாங்க, பிகாஸ் யூ ஆர் பிளாக் மேன், நீ கருப்பு, ஆகவேதான் நீ தகுதியற்றவன் சொல்கிறார். மனதில் அவருக்கு மிகுந்த பாதிப்பு. இந்த 15வது வயதில் அவருக்கு மனசுக்குள்ளாக பயங்கர பாதிப்பில் இருக்கிறார். இது நடந்தது 1944. படித்து அவர் எதுக்கு படிக்கிறாங்க? குருவானவருக்கு படிக்கிறார், பாஸ்டருக்கு படிக்கிறேன். இப்போ நாங்கள் படிச்சுருக்கிற வீடியோ மாதிரி இறையில் கல்லூரியில படித்து விட்டு அவர் ஒரு எழுத்தாளராக பிரபலமான ஒரு பிரசங்கியாக மாறினார். அவர் அந்த அமெரிக்க தேசத்துல
ஒருவனுடைய வர்ணத்தை வைத்தல்ல, ஒருவனுடைய குணாதிசயத்தை வைத்து ஒருவனை மதிப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது அமெரிக்கா முழுவதும் பரவியது. 1961 சொல்றேன். இந்த சத்தம் அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய இழப்பு உண்டாகிறது. வர்ணத்தின் நிறத்தின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில் என்று எல்லாம் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்குகிறது. அதே 1962 அங்கே எல்லாருக்கும் சமமான ஒரு சிவில் சட்டம், சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறாங்க என்ற சிவில் சட்டம் அங்கே உருவாகிறது. அதுக்கு இவருடைய வார்த்தைகள் காரணமாயிருக்கிறார். அதே போல அதை தொடர்ந்து வருகிற 63வது வருஷத்திலே கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறார். எல்லாரும் ஓட்டு அளிக்கலாம் என்று சொல்கிறார். ஓட்டுரிமை வருகிறார். 1968 கருப்பின மக்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது, நிலத்தின் உரிமை இருக்கிறது என்று நில உரிமை சட்டம், சொத்துரிமை சட்டமும் அவர்களுக்கும் பொதுவானது. இப்படி எல்லாவற்றிலும் கருப்பினருக்கு சமமான ஒரு சட்டம் அமெரிக்காவில் வருவதற்கு இந்த கருப்பினத்தினாக மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு இளம் போதகர் காரணமாக இருந்தார். 1968 எதிரிகள் வெள்ளை நிற தீவிரவாதிகள் ஒருவர் அவரை ஒரு நாட்டில் இருக்கும்போது அவர் சுட்டுக் கொண்டார். அவர் வாழ்ந்தது 39 வருஷம், 39வது வயதிலேயே அவர் மறைத்து விட்டார். ஒரு இனத்திற்காக குரல் கொடுத்தார், புரட்சி செய்தார். ஒரு போதகராக தன்னுடைய பங்களிப்பை அந்த ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட கற்பின மக்களுக்காக, நீக்கிற மக்களுக்காக சத்தம் எழுப்பினார். இத்தனை சட்டங்கள் வந்தது. சமீப காலத்திலே ஒபாமா அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக ஆகிற அளவுக்கு அந்த சமூகம் வளர்ந்தது என்றால் ஏற்பட்ட முன்னோர்களுடைய போராட்டம், தியாகம் தான். அப்படி தன்னை ஒடுக்கப்பட்ட மனிதர்களோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டார். இது உலக சரித்திரத்தின் ஒரு வகை. இந்தியாவில் நம்முடைய பகுதியிலும் இப்பேற்பட்ட ஒரு ஒடுக்குதல் ஒரு காலத்தில் இருந்தது. தென் திருவிதாங்கூர் பகுதியிலே, அதாவது திருவனந்தபுரம், கன்னியாகுமரி அந்த பகுதியில் தென் திருவிதாங்கூர் ஆட்சிக்கார் அந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி. அங்கே ஒருமுறை ஒரு ஜமீன்தார் தன்னுடைய விவசாய நிலத்தை உழுவதற்கு ஒரு வீட்டில் சொல்கிறார். அதனால உழைப்பீடுடைய சமூகம் தாழ்ந்த சமூகமாக இருந்தார்கள். அவர்கிட்ட சொல்கிறார், நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், ஒரு வீட்டிலிருந்து ஒரு வரவில்லை. உடனடியாக விசாரிக்க செல்கிறார். விசாரிக்க சென்ற பொழுது அவர் சொல்றார், சாமி, ஒரு மாடு நல்லா இருக்கு, ஒரு மாட்டுக்கு சுகம் இல்லை, அதனால என்னால இன்னைக்கு உழுகிறதுக்கு வர முடியல, சரியான பிறகு கொண்டு வரேன். நான் சொல்லிட்டோம், நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில அவருடைய மனைவியை பார்த்தார். அந்த வீட்டில் உள்ள மனைவி கற்பனையாக இருக்கிறார், நிறைய கற்பனையாக இருக்கிறார். அந்த முதலாளி என்ன சொல்றாரு தெரியுமா, நீ மாலையும் உன் மனைவியும் கூட்டுவான். ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் உன் மனைவி. அந்த கருவழத்தை வைத்து அந்த மரத்தை வைத்து, அந்த ஊருகிற மரத்தை ஒரு பக்கம் மாடு, இந்த பக்கம் அவருடைய மனைவி மேல வைத்து அந்த கொடியவன் அவருடைய கணவனுக்கு ஒரு சாட்டையும் கொடுத்து மாட்டை அடிக்கிறது போல நீ உன் மனைவியை அடிக்க வேண்டும் என்று மாட்டையும் மனைவியும் அடிக்க வைக்கிறான். அவன் பயந்து அடிக்கிறான். கொடூரம் பாருங்க. அடித்து அவள் விழுகிறாள். அந்த பாரம் தாக்குடைய விழுகிறாள். எந்திரிச்சு நிற்ப
நிப்பாட்டி நீ அடி அடி மாட்டு அடிக்கிற மாதிரி அடி பயந்து போய் மனைவி அடிக்கிறான். பரிதம் என்ன தெரியுமா? அந்த உழுது கொண்டிருந்த அந்த வயல் நிலத்திலேயே அந்த கற்பனை பெண் தன் சரீரம் அதை தாங்க முடியாமல் அந்த இடத்துல செத்து மடிந்து விட்டார். எங்கேயோ நடந்ததில்ல. நம்ம இந்தியாவில் வெள்ளைக்காரன் இல்லை, ஊருக்காரன் உயர்ந்த ஜாதி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்களே. ஒரு காலம் இப்படித்தான் இந்த சமூகம். பெண்கள் மாறாப்பு போட முடியாது, தாழ்ந்த ஜாதியை மாறாப்பு போடக்கூடாது, தண்டனை கொடுமைப்படுத்துவார்கள். உயர்ந்த ஜாதியில் வருகிற ரோட்டில் வருவார்கள் என்று அந்த ரோட்டில் குறுக்கே போகக்கூடாது. நாய் போன ஒரு குற்றம் இல்லை, தாழ்ந்த ஜாதியினர் போகக்கூடாது. நம்முடைய ஊர் பகுதிகளை சொல்கிறேன், தென்னிந்திய பகுதியில் இனப்பகுதிகளை சொல்கிறேன். இன்னும் வடமாநில இன்னும் அந்த நிலைமையாக இன்னும் இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மிஷனரிகள் வந்தார்கள். மிஷனரி வந்து ஒரு முறைதான் திருவனந்தபுரத்தில் இப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் மாலை வைத்து உழுது கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் எருமை மாலை, இன்னொரு பக்கம் மனுஷன். இதை மிஷனரி தட்டி கேட்டு போராடினார்கள். இந்த முறையை அவர்கள் ரத்து செய்தார்கள். மனித உரிமையை கொண்டு வந்தார்கள். கணவன் இருந்தால் உடன்கட்டை ஏறுதல், பெண்கள் சேர்த்து அங்கு எரிந்து கொண்டிருக்கிற எரியூட்டுதலே அங்கே விழுந்து சாக வேண்டும், சதி என்று சொல்வார்கள். உடன்கட்டை ஏறுதல். வில்லியம் கேரி போன்றவர்கள் போராடினார்கள். மிஷனரிகள் வில்லியம் கேரி இந்த போன்ற டியோ மிஷனரிஸ் சொல்வார்கள். அவர்கள் போராடினார்கள். வில்லியம் கேரியுடைய போராட்டம் ஜெயித்தது. சமூக அமைப்பு சிதைந்து போன சமூக அமைப்பாக அப்பேற்பட்ட அமைப்பில் இருந்துதான் என்னால மீண்டு வந்திருக்கிறோம். இவ்வளவாய் நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சாதி வேறுபாடு இருக்கிறது, ஏழை பணக்கார வேறுபாடு இருக்கிறது. இவைகளை இந்த ஒடுக்கப்படுகிற மக்களை நினைவுகிறவர்கள். அதற்காகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு என்று நான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையை வாசிக்கப்பட்ட 3 வேத பாடல்கள் பகுதியை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். மீகாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தில் 1:8 இப்பேற்பட்ட சிதைக்கப்பட்ட கட்டமைப்புள்ள சமூகத்திலே தேவனுடைய சாயலை எப்படி நாம் பதிவு வைக்க முடியும் என்பதுதான் நினைச்சார். முதலாவதாக நன்மை செய்து 8வது வசனத்தை வாசிங்கள். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அதன்படி என்ன செய்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேறு எதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன்? நன்மை செய்ய உனக்கு பணித்து கொடுக்கிறேன். நியாயம் செய், இரக்கம் செய், தாழ்மைப்படு. இப்படி நன்மை செய்து அது மிக தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிற காலத்துல அந்த சமூக அமைப்புல அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுமையாக தியானிக்க முடியாது. அத்துணை காரியத்தில் இருக்கிறது. நிகழ்வுல 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய அதிகாரிகள் அவர்கள் ஆணவத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தேசத்தின் தலைவர்கள் ஆணவத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களின் கைக்கூலி வழங்குகிறார்கள். தீமையாளர்கள் மக்களுக்கு செய்கிறார்கள். ஆசாரியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள், நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிவிட்டு நீதி சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். தலைவர்கள் ஆணவத்தில் ஆளுகை செய்கிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் கரைபட்டு தீமையான முறையிலே மக்களை கொள்ளையடிக்கிறார்கள். நியாயாதிபதிகள் தவறான நீதி வழங்குகிறார்கள். மக்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்திய சூழலை யோசித்து பாருங்கள். நம்மை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நீதிபதியுடைய வீட்டிலே சாக்காக கோடிக்கணக்கில் பணத்தை கண்டெடுத்தார்கள்.
நீதிபதி வீட்டில் எப்படி கோடிகள் வரும்? சமூக அமைப்பு இப்பொழுதும் சிதைக்கப்பட்டிருக்கிற சமூக அமைப்பாக இருக்கிறது. நமக்கு கொந்தளிப்பு போக வேண்டும். நம்முடைய சமூக அமைப்புகளை பார்க்கும் பொழுது, இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கும் பொழுது, ஜாதிய பிரிவினைகளை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய சபைகளிலே பார்ப்போமானா நமக்கும் அது கொந்தளிப்பு வர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சமூக அமைப்பிலே இருக்கிற நாம் நன்மை செய்து தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்க. இரண்டாவதாக கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் அங்கேயும் 21 வரை நாம் வாசிக்க கேட்டோம்னா, குறிப்பாக 27வது வசனத்தை வாசிக்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவராயினால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சொந்தவராயும் இருக்கிறீர்கள். இப்படி ஞானஸ்தானத்தினாலும் அவர் தந்த அந்த கிருபையினாலும் நாம் அவருடைய சந்ததிகளாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். ஆகவே நாம் அதற்கேற்ற விதத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றால், எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க. அதுதான் 26வது. அங்கே கிரேக்கன் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. அந்த கலாத்தியா பட்டணத்தில் என்ன விசேஷம் என்று சொன்னால், கலாத்தியா என்பது ஒரு முக்கியமான ஒரு பட்டணம், ஒரு பெரிய பட்டணம், வியாபார ஸ்தலம். அங்கிருந்து ரோமரிலிருந்து அதிகமான வியாபாரிகள் வருவார்கள். பக்கத்து தேசமாக இருக்கிற எருசலேமிலிருந்தும் பெரிய பழுதையாலிருந்து இப்படி எல்லா பக்கம் சமாரியா எல்லா பெரிய பெரிய பட்டணங்களிலிருந்தும் இந்த கலாத்தியாவுக்கு அவர்கள் வியாபாரத்துக்கு வருவார்கள். இப்படித்தான் இந்த கலாத்தியாவுக்கு பரிசுத்த பவுல் ஊழியத்துக்கு வந்தாங்க. இப்படி வந்த இடத்துல ஒரு பெரிய இந்த ஊர்ல ஒரு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆக இந்த இடத்துல பல ஊர்ல உள்ளவர்களும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்க வந்த பொழுது, சர்ச்சுக்கு வரும் பொழுது, இந்த இடத்துல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நாங்க யூத மார்க்கத்திலிருந்து நியாய பிரமாணத்தை படித்த பரிசுத்தவான்கள். அது நியாய பிரமாணத்தின்படி எங்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொல்லி தங்களை உயர்ந்தவர்களாக காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் வெளி இடத்திலிருந்து வந்து புறச்சாதிகளை புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை இவர்கள் இரண்டாம் தரமாக பார்க்கிறார்கள், அவர்களை ஒடுக்குகிறார்கள். இதுதான் இந்த கலாத்தியா நிருபத்தை எழுதும் போது அந்த சூழல். அப்பொழுதுதான் ஏன் உங்களுக்குள்ள இந்த பிரிவினை? நீங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய சாயலை அப்படித்தானே தேவன் விட்டானே. அவர் நல்லவருக்கு கெட்டவர் என்றெல்லாம் அல்ல, அவர் எல்லாரையும் சேர்த்து உலகம் எல்லாம் ஒரு ஸ்திரியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சுத்தி இருக்கிற எல்லாரும் பாவி என்று சொன்னாங்க. ஈஸி சொல்லிட்டாரு, பாவிங்கிறல்ல, உங்களில் எவரிடத்தில் பாவம் இல்லையோ அவன் முடக்கல்லேரி அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ இயேசுக்கு தனிக்கிறார், ஏற்றுக்கொண்டார். சகையு ஊராரே வெறுத்தார்கள். இன்றைக்கு வா, உங்களுடைய வீட்டில் நான் தங்குவேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அவனையும் வீட்டுக் கொண்டார். இப்படி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் கெதரேன் ஒரு கல்லறை தோட்டத்தில் பிசாசு பிடித்து ஒருவன் இருக்கிறார். அவளுக்கும் புது வாழ்வை கொடுத்த அவளை வெற்றிக் கொள்கிறார். சமாரிய ஸ்திரீ யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஊரை ஒதுக்கி வைத்திருக்கிறது. பட்ட பகையிலே தண்ணீர் எடுக்க வருகிறார், அவரை வெற்றிக் கொள்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை, கத்தாலிக்க தன்னை மீட்பர் என்பதை
அங்கே எல்லாருக்கும் காண்பித்துக் கொண்டிருந்தார். இப்படி பாரபட்சம் இல்லாமல் சபையிலே எல்லாரையும் ஒன்று சேர்த்து தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாழ்க்கை மூலமாக தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். தேவ சாயலை யார் எப்படி காட்ட முடியும் என்று சொன்னால் நாம் வாழ்க்கை காட்ட வேண்டும். வாழ்க்கை முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொல்ல வேண்டும். இவருக்குள்ளாக, இந்த சகோதரிக்குள்ளாக, இந்த சகோதரருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவும் வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏசாயா 61வது அதிகாரத்தில் ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து இடத்துல தேவாலயத்திலே ஜெப ஆலயத்திலே ஒரு வாசிக்கிறார். அதில் 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சுசனிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நற்குன்றவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், ஒருங்குன்றவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்த புஸ்தகத்தை சுட்டி பணிவிடை காவலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அதை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டது என்னமோ 800 ஆண்டுகளுக்கு முன்பது, ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன பகுதி இப்பொழுது வாசிக்கிறார். அந்த 750 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த வாசித்த அந்த பகுதி ஒரு வாசிக்கும் பொழுது அது இப்பொழுதே ஒரு வாசிக்கிறது போல அவர்தான் வந்திருக்கிறது போல அவர் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த வசனத்தினுடைய அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அந்த 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக முன்வைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர் மீட்பதாக தான் என்பதை வாழ்ந்து காட்டி அந்த தேவனுடைய திட்டத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த தேவனுடைய சாயலை இயேசு கிறிஸ்துவும் அங்கே பிரதிபலிக்கிறார். இன்னும் நமக்கு அழைப்பதுதான் அந்த தேவ சாயலை கிறிஸ்துவை போல் வாழ்ந்து நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் தியானித்த காரியம் உணவுதான். நன்மை செய்து தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவதாக பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து கொண்டு தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். தொடக்கத்தில் சொன்ன ஒரு முடிவாகவும் சொல்லுங்க. எத்தனையோ ஆண்டு காலத்துடைய சரித்திரங்களை வாசிக்கிறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான். யாரோ ஒருவர் பார்க்கும் அந்த மாற்றம், யாரோ ஒருவருடைய மனதால் யுத்தம் பெரிய புரட்சிகளை கொண்டு வந்திருக்கிறார். தேசத்திலே, உலகத்திலே, சபைகளிலே, சமூகத்திலே, ஊரிலே ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிதைக்கப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் அப்படித்தான் இருக்கிறார். இந்த சிதைக்கப்பட்ட சமூக கட்டமைப்பு உள்ள இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சாயலை மீட்டெடுக்க வேண்டுமானால் தனி மனிதராகிய உங்கள் ஒருவரா என்ன உங்களா மட்டுமே முடியும். அதற்கு இந்த சமூகத்தில், இந்த சபையில ஒரு சீர்திருத்தம் இருக்கு. தேவ சாயலை பிரதிபலிக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பார். என்னால் ஏதாவது செய்வோம் என்று நாளை தீர்மானிப்போம், அர்ப்பணிப்போம். எல்லாத்துக்கும் மேலாக முழங்கால் யுத்தம் இருக்கிறதே பெரியது.
சபைக்காக, தேசத்திற்காக ஜெபிப்போம். சமூக கட்டமைப்பு தேவ சாயலை பிரதிபலிக்கிற கட்டமைப்பாக மாறுவதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வருவோம். ஒடுக்கப்பட்ட, ஓரமிடப்பட்ட ஆதிவாசிகள், தலித் திருமணங்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு சமூகமாக, இயேசு கிறிஸ்துடைய ஒரு சமூகமாக இந்த தேசத்திலே ஜாதியாலே வர்ணத்தினாலே வைக்கப்பட்டிருக்கிற சமூகம் ஒன்றிணைக்கப்பட்ட சமூகமாக மாறுவதற்கு நாம் பெரிய போராட்டம் அல்ல, ஜெபம் என்னும் போராட்டத்தையாவது கையில் எடுத்து ஜெபிப்போம். தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், நம்முடைய சபையை கொண்டு வருவோம், நம்முடைய பகுதிகளை கொண்டு வருவோம். அதற்கு கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக. இந்த திருவசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.